எபிரேயர் 10:6-7 வாசிக்கிறேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அருமையான பாருங்கள், குமாரன் இயேசுகிட்ட சொல்கிறார், நான் மத்தியஸ்தனாக போகிறேன், என்னை மத்தியஸ்தனாக அனுப்புங்க. தேவன் மனிதனாக வருவது என்பது அது ஒரு பெரிய மிஸ்டரி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுல. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அது ஒரு ரகசியம் சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் அது ஒரு புதிர், யாருக்குமே புரியாது. ஏன்னா தேவன் மனுஷனாக வர்றதுங்கிறது மனுஷன் எறும்பாக பிறக்கிறது விட ரொம்ப லேசு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காமலோ உபவாசிக்காமலே அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் நினைத்து பார்த்து, அப்படி இருக்க இந்த சின்ன அற்பமான பிரச்சனை இது ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக இதுக்கு பதில் கொடுப்பார். இதான் விசுவாசம். இப்படித்தான் விசுவாசம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன்னு பாராமல் அவரையே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக தாராளமாக அருளாது இருப்பது எப்படி? உங்கள்கிட்ட நீங்கள் பேசிக்கணும், அடிக்கடி இந்த வசனங்கள்லாம் அறிக்கணும். சொந்த குமாரன்னு பாராமல் அங்கே சிங்காசனத்திலிருந்து இந்த தூசிக்கு எருசலேம் பூராவும் ஆடும் மாடும் சாணியும் தான், அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அருமையானவளே, இந்த சாணிக்குள்ளே அருமையானவளே குமாரனை சந்தோஷமாக அனுப்பினார் பிதாவாகி தேவன். சந்தோஷமாக வந்தார் குமாரன். அருமையான பிதா குமாரன் பிரசாவிக்கா எல்லாரும் கரங்களை தட்டிக்க சோதரிப்போம். அதனால்தான் நீங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆகவே பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டு இந்த ரட்சிப்பு இன்றைக்கு இலவசமாய் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஜெபமாகும்? நாங்கள் உபவாசம் பண்ணோம். ஷடாப், பேசாத, நத்திங், ஒன்றும் கிடையாது. நீ ஜெபிக்கவும் இல்லை, நீ பிறக்கவும் இல்லை. பிதாவாகி தேவன் பரலோகம் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அன்பின் மிகுதியினாலே அருமையானவர்களே அவர்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஒன்றை கொண்டு சேர்த்துருக்காங்க என்பதை தெரிஞ்சுக்கோ. ஆகவே குமாரன் மனமோந்து சொல்கிறாரு, என்னை மத்தியஸ்தராக அனுப்புங்க, மனுஷனாக நான் போகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு நிருபம் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆகவே ஒரு சரீரத்தை அருமையானவர்களே பிதாவாகி தேவன் குமாரனுக்கு ஆயத்தம் பண்ணினார். நேற்றை சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கீங்க, இயேசு பிறக்கவில்லை. அருமையானவர்களே, அவருக்கு ஒரு சரீரம் பரலோகத்தாலே ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதுதான் தேவனுடைய காரியங்கள்லாம் ஆச்சரியமானது. இவள் கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்றால் கல்யாணம் கட்டாத ஒரு கன்னிகை ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கான்னு சொன்னால் இட்ஸ் எ மிரக்கிள் ஆஃப் மிரக்கிள்ஸ். அற்புதங்களிலும் பெரிய அற்புதம், அது பேர் அவதாரம். இந்த உலகத்திலே அவதாரம் ஒரே ஒரு அவதாரம் தான், அவருடைய பேர் இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரியாள் வயிற்றிலே தேவன் மனிதனாக நினைத்தார், பிறந்தார். தேவனே அதை ஆயத்தம் பண்ணினார் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் பிறக்கும்போது ஒரு தேவதூதன் உங்கள் அம்மாட்ட உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லலை. அன்றைக்கி இயேசு பிறக்கும் பொழுது தேவதூதன் வந்து கரெக்டாக சொன்னான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. காரணம், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம், அது சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. அது இயேசு. நன்றா நீ தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் பிலிப்பியர் நல்ல வாசிங்க, 2 வாசிங்க. மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் என்றப்பட்டிருக்குது. 100க்கு 100 நம்மளை போல ஒரு குப்பை மனுஷன் கிடையாது. பாருங்க, சைஸ் தான் குப்பை. ஆனால் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்ல முடியாது, கவனிங்க, எனக்கும் எல்லாம் தெரியாது. ஆகவே இயேசு அருமையான அவர் ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி மத்தியஸ்தராய் இந்த பூலோகத்திலே அவர் வந்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1:18 வாசிப்போம். யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை,
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை இது வரைக்கும் யாரும் கண்டதில்லை. அது எப்படி தெரியும் நமக்கு? கண்டிருந்தாலும் செத்து போயிருப்பாங்க, அவ்வளோதான். மோசேட்ட கர்த்தர் அதான் சொன்னார், என் முகத்தை நீ பார்க்க முடியாது, பார்த்தேன்னா செத்த. அதனால அந்த கண்மலையில் இருக்க அந்த வெடிப்புக்குள்ளே ஒளிஞ்சிக்க, நான் கிராஸ் பண்ணி போகிறேன், நீ என் பேக் சைடு தான் நீ பார்க்க முடியும், இல்லைன்னா நீ செத்துடுவ, நீ சாகக்கூடாது, நீ ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய இருக்குது, நான் அவனை பிடிச்சிருக்கேன். ஆகவே கவனிங்க, மோசையாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பக்தனாக இருந்தாலும் சரி, தேவனை ஒருவனும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சேரக்கூடாத வழியில் இருக்கிறவர், சூரியனை காட்டிலும் எத்தனை 1000 மடங்கு பிராசமாயிருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்த அந்த இயேசு தூசியாக அருமையானவர்களே வந்தார். எல்லாரும் தொட்டாங்க. குஷ்டரோகியை போய் இவர் தொட்டார். கவனிங்க, இதெல்லாம் சிந்திக்க முடியாத காரியங்கள், இந்த மனதுக்கு புரியாத காரியங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு கிரயம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு ரட்சிப்பு இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலைத்திருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இது கிரேட் சல்வேஷன், பெரிய ரட்சிப்பு. இதுக்காக மனுஷன் முக்காத்துட்டு கொடுக்க முடியாது. கர்த்தர் சொன்னார், ஃப்ரீயாக வச்சுக்க போ, அவ்வளோதான். ஆனால் அறிவாயிரு, சத்தியத்தை குறித்த அறிவு உனக்கு வரும் பொழுது நன்றி பெருக்கு விழுந்து பெருக ஆரம்பிக்கும். தேவன்னா யாரு? அப்பாவை காட்டிலும் பெரியப்பாவை காட்டிலும் அருமையான 1000 கோடி மடங்கு நம்ம அதிகமாய் நேசிக்கிற ஒரு புருஷன்தான் அருமையான இயேசு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது தேவனுடைய தத்ரூபமாக அவர் வந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4:18 சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசுவும் ஒரு அன்பின் சொரூபியாகத்தான் இந்த பூலோகத்திலே ஊழியம் செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு உதாரணம் கூட நீ காண்பிக்க முடியாது. அவர் வேறு விதமாக நடந்தார் என்று அருமையான காண்பிப்பு இருக்குது. வேதத்திலே ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு நன்மை செய்தவர், இன்றைக்கும் என்ன செய்கிறவர்? நன்மை தான் செய்வார். எனக்கு உனக்கு இதான் நம்முடைய விசுவாசம். ஆகவே தான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நன்மை செய்வார். ஏனென்றால் நன்மை தான் அவருக்கு செய்ய தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மை தான் செய்தார். இன்றைக்கு அவர் உனக்கு நன்மையை தான் அவர் என்ன செய்வார்? செய்வார். தீமையில் பிசாசிடத்திலிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் மரியாதை கொடுக்குறார். பிச்சைக்காரன் கூப்பிடுறான், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுறான். பர்த்திமேயு நின்றார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நின்றார். அவனை கூட்டிட்டு வர சொன்னார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட். எந்த பிரைம் மினிஸ்டர் இப்படி கேட்பாரு? எந்த எம்எல்ஏ இப்படி கேட்பாரு? உலகத்தில் எந்த தலைவன் இப்படி கேட்பான்? நான் சொல்கிறேன். அவைதான் நம்ம ஆராதிக்கிற தியாகபுருடன் அவர் யார் என்பதை குறித்த ஒரு அறிவு நம்மை மேம்பட செய்யும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையான அன்பாகவே அவர் இந்த உலகத்திலே சுற்றி தெரிந்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் தேவனாக இருந்தபடினால்தான் பாருங்க, அவரை கொல்ல முடியல. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவனிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலிற்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவளை கேட்ட பொழுது கோபம் மூண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர்
கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை சத்தமாசிங்க தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க, அவர் பிரசங்கம் இவங்களுக்கு பிடிக்கலை. ஊருக்கு சொந்த ஊர் நாசரேத்து ஊர். பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, பிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு கொண்டு போய் ஊருக்கு வெளியே அந்த நாசரேத்து ஒரு மலை உச்சியில் கட்டப்பட்டிருக்குதான். கீழே பயங்கரமான ஒரு பள்ளம். பாருங்க, அதில் தலைகீழ தள்ளி விடுறதுக்கு தூக்கிட்டு போனாங்களாம். அடுத்த வசனம்தான் நான் வாசிக்க விரும்புகிற வசனம். அவர் நடுவிலிருந்து என்ன செய்தார்? கடந்து போயிட்டார். எங்கடா தலையில தள்ளுறதுக்கு பிடிச்சிருந்தமே, எங்கே ஆளை பார்த்தா காணும். நேரே கூட என்ன செய்ய முடியல, தள்ள முடியல. அவரை கொல்ல முடியாது. ஏன்? தேவனுக்கு பிறந்தவர். ஆதாமை கொல்ல முடியாது. ஆதாம் சாகுறதுக்காக படைக்கப்படவில்லை. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவளே, அவனா செத்துட்டான். அந்த பழத்தை சாப்பிட்டு ஆதாம் தானாக செத்துட்டான். மற்றபடி ஒரு கல்லறை தோட்டத்தை பக்கத்தில் கண்டிப்பாக கர்த்தர் படைச்சிருப்பார். கல்லறை தோட்டம் தேவையில்லை ஆதாமுக்கு ஏவாளுக்கும். இயேசுவுக்கு அருமையான கவனியுங்கள், அவர் பாவத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வரைக்கும் யாரும் அவரை கொல்ல முடியாத ஒரு கல்லறை தோட்டமே தேவையில்லை. அவர் கவனிங்க, மனிதனாக வந்தாலும் அருமையானவர்களே, தேவனுடைய அந்த சக்தி அவருக்குள்ளே இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கழிவு இருந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பாருங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவனுக்கு கையில் கல்லை எடுத்துட்டானுங்க, ஆளை பார்த்தா காணும். மறைந்து போனார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே ஏன் மறித்தார் தெரியுமா? ஓம் பாவத்தை அவர் தான் மேலே அள்ளி போட்டுக்கிட்டதுனால செத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கவனிங்க, வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். எவனும் என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பாருங்க, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே அருமையானவர்களே, கொல்ல முடியாத ஒரு சரீரத்தை அவர் வைத்திருந்தார். ஏனென்றால் மரியாளுடைய வயிற்றிலே தேவனுடைய வித்து விழுந்தது. அவர் தேவகுமாரனாக இந்த பூலோகத்திலே சுற்றி தெரிந்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பின் ரூபமாகவே அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே சுற்றி தெரிந்தார். அதான் நம்ம பாயிண்ட். வாசிக்கலாம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 36ஆவது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. மக்களை பார்க்கும்போது அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஒரு மனதுருக்கம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2-3 வாரத்துக்கு நான் அதை பேச போகிறேன். பாருங்கள், மனதுருக்கங்கிறது மனதில் வர்ற ஏதோ இறக்கம் கிடையாது. இது உள்ள பவல்ஸில் இருந்து அருமையானவர்களே வருகின்ற ஒரு விதமான வருத்தம், ஒரு அன்பு, ஒரு பாசம். ஐயோ, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி வர்ற ஏக்கம், அதுதான் மனதுருக்கம். யார்கிட்டையும் அருமையானவர்களே மனிதர்கிட்ட இது காணப்பட முடியாது. அவர் தேவனாக இருந்தபடினாலே
அவரிடத்திலே மனதுருக்கம் அருமையாக காணப்பட்டது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அப்படின்னாலே நாம் ஜபித்தா இந்த மனதுருக்கம் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. மனதுருக்கம், ஒரு ஏக்கம், ஐயோ மனுஷர் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி வயிற்றுக்குள்ளிருந்து அருமையானவர்களே வலி வருகிறது தான் மனதுருக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நான் மனதுருக்கமாக வந்திருக்கிறேன், ஆனால் ரொம்ப கொஞ்சம், இருக்கிற ஜனங்கள் மிக மிக அதிகம், ஆட்கள் பத்தாது. ஆகவே மனதுருக்கம் நிறைந்த ஊழியக்காரரை பிதாவாகி தேவன் எழுப்பும்படி அவர்கிட்ட ஜெபிங்க. ஊழியக்காரரை எழுப்பும்படி போடல. நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்க, பைய தூக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பைபிளை போட்டு இப்படி வீடு வீடாக போகிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. காணிக்க ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறது, என்னையை போல ஊழியம், தேவனை போல ஒரு ஊழியம், மனதுருக்கமுள்ள ஊழியம். உள்ளே இருந்து ஒரு ஏக்கம், ஐயோ மக்கள் இப்படி இருக்காங்க, அவன் மேலே வரணுமே, அவன் பாவம் தொலையணுமே, சாபம் தொலையணுமே, அவனுடைய தரித்திரியம் தொலையணுமே, அவனுடைய பிரச்சனைகள் தீரணுமே, பிசாசான அந்த கொடிய மனுஷ கொலைபாதகனுடைய கரத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு தாகம்தான் இயேசுவை உந்தி தள்ளித்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், விலை ஓடின ஒரு கார் இல்லைன்னு சொன்னால் ஊழியமே செய்ய முடியாது என்று அநேக ஊழியக்காரங்க நினைக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையானே பாருங்கள், கிடைச்சது 2 கால் தான். 3.5 வருஷம் முழுசு நடந்து தெரிந்தார் தேவன். காற்று தான் அவருடைய வெஹிக்கிள். காற்றை தமக்கு ரதமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு 104ஆம் சங்கீதத்தில். காற்று தான் அவருடைய வெஹிக்கிள். கவனிங்க, அதான் தேவதூதர்கள் எல்லாரும் உற்று பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தார்னு எழுதப்பட்டிருக்குது. இது என்ன விந்த! காட்டில் பயணம் பண்ணுற ஆள் இங்கே காலில் 3.5 வருஷம் நடந்து தெரிகிறாரு. எங்கன்னு கேட்டால் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் சிதறப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆட்கள், ஐயோ பரிதாபமான கூட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி அது பின்னால் ஓடுற கால்கள் நடந்து தெரிந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இயேசு. எல்லாரும் மறுபடியும் இயேசுவுக்கு கரங்களை தட்டி கத்திரி சோதரிப்போம். இன்றைக்கி ஒரு மோட்டர் சைக்கிள் கூட இல்லைன்னு சொன்னால் ஊழியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நாம் வந்துட்டோம். ஆனால் அருமையானவர்களே பாருங்கள், 2000 வருஷம் கழித்து நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் 3.5 வருஷம் நடந்து தெரிந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை என்ன செய்தார்? சுஸ்தமாக்கினார். அநேக மக்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க இயேசுநாதர் நிறைய அற்புதங்கள் செய்தார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், ஐ எம் காட், நான் வந்து தேவன், அதை நிரூபிக்கிறதுக்காக சில அற்புதங்களையாவது செய்ய வேண்டாமா, அந்த நோக்கத்தில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று அநேக முட்டாள்கள் நம்புகிறார்கள். அருமையானவர்களே, அது ஆவிக்குரிய முட்டாள்தனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு மனதுருகி உள்ளத்துக்குள்ளே வர்ற அந்த பாசம் அருமையானவர்களே அவரை உந்தி தள்ளிட்டு குணமாக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே வேதம் பூராவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டம் நிறையா வந்துச்சு. அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை கர்த்தர் சுகமாக்கினார்.
இது வாசிக்கும் போது நமக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கிறது, நம்மையும் சுகமாக்குவார். ஏன்னா இது நம்முடைய கெட்டுக்காரத்தனம் இல்லை, கர்த்தருடைய மனது இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கர்த்தர் செய்த அற்புதங்களை முழுவதும் எழுத போனால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாது என்று நான் நம்புகிறேன். பொய் சொல்ல மாட்டார் நான் நினைக்கிறேன். கவனிங்க, கர்த்தர் செய்த அற்புதங்கள் அத்தனை லட்சம், அத்தனை கோடி. இதில் ஒரு சில அநேகர் என்ன நினைக்காங்கன்னு சொன்னால், இந்த 4 சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது தான் கர்த்தர் செய்த அற்புதம் போல் இருக்குன்னு. இல்லை அருமையானே, ஒரு மல்டிடியூட், ஒரு கூட்டம்னு சொல்லும்போது பாருங்கள், 10,000, 20,000, 30,000, அதுதான் மல்டிடியூட்னு சொல்கிறாங்க. தொட்டை யாவரும் சொஸ்தமானார்னு போட்டிருக்குது. அவருடைய வல்லமை பெறப்பட்டதுனால அவருடைய வஸ்திரத்தை தொட்டவன் அத்தனை பேர் என்ன செய்தார்கள்? சொஸ்தமானார்கள். எத்தனை ஆயிரம் என்று தெரியாது பாருங்க. எல்லாத்தையும் 1, 2, 3, 4 சொல்லி கணக்கு போட்டால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகமே என்ன செய்யாது, கொள்ளாது. அவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார். அத்தனையும் மனதுருக்கத்தினாலே செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனம், மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறேன். அவர் அவரை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினாலே போஜனம் பண்ணுகிறதுக்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாது இருந்தது. மனதுருக்கம் உள்ள ஊழியக்காரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் மக்கள் ஈய போல போய் மொய்க்கிறாங்க. அருமையான பாருங்க, கூட்டம் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னு, போஜனம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். பாருங்க, இயேசுநாதர் ஓடித்து பாருங்க. யோர்தான் நதி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு வாரத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு படவுல போகிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் தனியாக இருந்தால் சாப்பிடலாமேன்னு. இந்த மக்கள்லாம் இதை கண்ட உடனே ஓரமாக, யோர்தான் நதி ஓரமாக கால்நடையாக ஓடுறான். ஓடி போட்டை ஓவர்டேக் பண்ணி அங்கே போய் கூட்டிட்டானுங்க. என்ன செய்தார்னு பாருங்க அடுத்த வசனத்தில். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். பசியெல்லாம் போச்சு, பசியெல்லாம் போச்சு. கவனிங்க, மக்களை கண்ட மாத்திரத்தில் இப்போ போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் சாப்பாடு முக்கியம் இல்லை, இயேசுவுக்கு மக்கள் முக்கியம். கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். இவ்வளவு மனதுருக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு மனதுருக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பாவங்கள் தொலைந்திருக்கிறது, நரகத்துக்கு தப்பி இருக்கிறோம். இன்றைக்கு பரலோகத்திலே ஒரு இடம் நமக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படி பரலோகம் எதிர்பார்க்கிறது. தயவுசெய்து நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தகப்பனே, இயேசுவை போல நீங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதிற்குமுள்ளவர்களாய் கர்த்தாவே மக்களை பார்க்கும் பொழுது கர்த்தாவே அவர்களை இந்த ரட்சிப்புகளை வழிநடத்தக்கூடிய ஒரு தாகம், ஏக்கம், ஒரு அன்பு கர்த்தாவே இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ளே பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில். யோவான் 16:23 படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்ததற்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.